இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தன் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க ஐக்கிய தேசிய கட்சிக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று ரஞ்சித் மத்துமபண்டார சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி பதவியில் தொடர்ந்தும் நீடிப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ குற்றச்சாட்டு. ஆளும் கட்சி கூட்டத்தில் உறுப்பினர்களிடையே கைகலப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்ச வைத்தியசாலையில் அனுமதி. தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்காக வேட்புமனுவை ரத்து செய்வது குறித்து அவதானம் செலுத்தவில்லை. ராஜாங்க அமைச்சர் ஜனக வகும்பர தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய மட்ட அபிவிருத்தி திட்டங்களின் பயனை கிராமப்புற மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையில் வீதி கட்டமைப்பை மேம்படுத்தி நாடு முழுவதும் 250 புதிய பாலங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 2014-2024 காலப்பகுதிகளுக்குள் நெதர்லாந்து ஜென்சன் பிரிட்ஜிங் நிறுவனத்தினால் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் 750 கிராமிய பாலங்களை வெற்றிகரமாக நிர்மாணித்து நிறைவு செய்ததை முன்னிட்டு 3ஆம் தேதி திங்கட்கிழமை முற்பகல் கொழும்பு ஷங்கரில்லா ஹோட்டலில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டிருந்தார். இந்த பாலங்கள் ஊடாக இணைக்கப்பட்டுள்ள பிரதேச மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக தெரிவித்த ஜனாதிபதி நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடையும் போது குறைந்த வருமான பெறும் மக்களும் அதன் மூலம் பயனடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் மீது அதிக கவனம் செலுத்துவதன் மூலம் பல பரிமாண வறுமையினை 10% வரை குறைக்க முடியும் என்பதே அரசின் எதிர்பார்ப்பு என்றும் கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தும் இவ்வாறான திட்டங்கள் அந்த இலக்கை அடைவதற்கு மிகவும் முக்கியமானவை என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இந்த திட்டத்திற்கு பங்களித்த நெதர்லாந்து அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். ஜென்சன் பிரிட்ஜிங் நிறுவனத்தின் 10வது ஆண்டை நிறைவை முன்னிட்டு அந்த நிறுவனம் இலங்கையில் 750 பாலங்களை வெற்றிகரமாக நிர்மாணித்து நிறைவு செய்ததை முன்னிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நெதர்லாந்து நாட்டின் இலங்கைக்கான தூதுவருக்கு விசேட நினைவு பரிசொன்றையும் வழங்கியுள்ளார். தம் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதிகாரம் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்தார். ரஞ்சித் மத்துமபண்டாரவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் மீண்டும் உறுப்புரிமை வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார ஐக்கிய தேசிய கட்சி இந்த நாட்டில் கேலிக்குரியதாக ஒரு கட்சியாக மாறி வருகின்றமை கவலை அளிப்பதாக தெரிவித்தார். அரசியலமைப்பு தொடர்பாக அறியாத ஒருவரை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக செயற்படுவதாகவும் 2020ஆம் ஆண்டின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமை தமக்கு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தம் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதிகாரம் இல்லை எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு கடந்த 4 வருடங்களாக தாம் செயற்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் தேர்தலில் வெற்றி பெறும் கூட்டணியாகவே ஐக்கிய மக்கள் சக்தி உருவாகி இருப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களிடையே கேலிக்குரிய விடயங்களை தெரிவிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்த நாட்டில் மக்கள் ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கே உள்ளதாகவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் தாமே அமோக வெற்றி பெறுவோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி பதவியில் தொடர்ந்தும் நீடிப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ குறிப்பிட்டார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை அவர் குறிப்பிட்டிருந்தார். அங்கு அவர் மேலும் தெரிவித்த போது கள்வர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கும் ஜனாதிபதி தொடர்ந்தும் இடமளித்து வருவதாக குற்றம் சாட்டினார். நாட்டின் அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நடத்தப்பட வேண்டும். அத்துடன் மக்கள் ஆணையில்லாத ஜனாதிபதி ஒருவரை பதவியில் நீடிக்க வைப்பதற்கு பாலிது ரங்கி பண்டார முயற்சிப்பதாகவும் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்திருந்தார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கே இடைக்கால ஜனாதிபதியாக மாத்திரமே நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் நேற்றைய ஊடக சந்திப்பொன்றை நடத்திய ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டார தேர்தல்களை பிற்போடுவதற்காக சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றுக்கு அரசியலமைப்பின் ஊடாக செல்ல முடியும் என்று மீண்டும் தெரிவித்துள்ளார். நான் அரசியலமைப்புக்கு முரணாக எந்த ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை. அரசமைப்பில் இருக்கும் ஒரு சரத்து தொடர்பாகவே நான் கருத்து வெளியிட்டிருந்தேன் என்றார். மேலும் எனது யோசனை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்கவிடம் கூறினேன். இதற்கு அவர்களும் இருவருமே எதுவித எதிர்ப்புகளையும் தற்போது வரை வெளியிட்டிருக்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். ஆளும் கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலில் நாடாளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்ச காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற போது கண்டி மாவட்டத்தின் அபிவிருத்தி வேலைத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்சவுக்கும் சக நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கும் இடையில் காரசாரமான வார்த்தை பிரயோகம் இடம்பெற்றது. எனினும் பொலன்னறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் சமரவிக்ரம தலையிட்டு இருவரையும் சமரசம் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் கூட்டத்தின் முடிவில் மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கும் குணத்திலக்க ராஜபக்சவுக்கும் இடையில் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மஹிந்தானந்த அழுத்கமகே அவரை தள்ள முற்பட்ட போது குணத்திலக்க ராஜபக்ச மாடிப்படியில் இருந்து வீழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் படுகாயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்ச ராணுவ வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரின் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் குணத்திலக்க ராஜபக்ச எம்பியுடன் தாம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் ஆனால் அவரை தள்ள முயற்சிக்கவில்லை என்றும் மஹிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசிடமிருந்து இந்த வாரம் முக்கிய அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நாளை புதன்கிழமை நடைபெறவுள்ளதாக தெரிய வருகிறது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட ஏனைய எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் சிலர் ஐக்கிய தேசிய கட்சியோடு ஒன்றிணைவார்கள் என்று கூறப்படுவதோடு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன முதலில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்திய பேச்சுக்கள் மிக நீண்ட காலமாக இடம்பெற்று வருகின்றன. அந்த பேச்சுக்கள் தற்போது இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது. பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் 17ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளார். இதற்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடுவதை உறுதியாக அறிவிக்க வேண்டும் என்பது பொதுஜன பெரமுன உட்பட அவருக்கு ஆதரவு வழங்கும் தரப்புகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இவ்வாறானதொரு நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் அரசுக்கு ஆதரவு வழங்கும் தரப்பினரை ஒன்றிணைத்து அரசியலில் இணையுமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. மறுபுறம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பொதுஜன பெரமுனவின் தீர்மானத்தை எதிர்வரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அறிவிக்க உத்தேசித்துள்ளதாக மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதிக்கு தகவல் அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் வரும் புதன்கிழமை ஜனாதிபதிக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது. ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நிமால் லாங்சா தலைமையிலான புதிய அரசியல் கூட்டணியினர் 8ஆம் தேதி ஹமாத்தோட்டையில் நடைபெறும் கூட்டத்தில் ஜனாதிபதி ரணிலை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ள நிலையில் இந்த கூட்டத்தினை அமைச்சர் மஹிந்த அமரவீர ஏற்பாடு செய்கின்றார். அத்துடன் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் ஏற்பாட்டில் மாத்தறையில் எதிர்வரும் 16ஆம் தேதி கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவை ரத்து செய்வது குறித்து அவதானம் செலுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய ஆலோசனை தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்காக அல்ல, மாறாக வேட்புமனு தாக்கலால் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை தவிர்த்துக் கொள்வதற்காகவே இவ்வாறான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது என உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்பர தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிட்ட போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு ஜனாதிபதியால் இந்த ஆலோசனை வழங்கப்படவில்லை. வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் நடத்தாமல் இருப்பதனால் அரசு உத்தியோகத்தர்கள் உட்பட பல தரப்பினரும் எதிர்கொண்டுள்ள சிக்கல்கள் மற்றும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டே அதனை ரத்து செய்வது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்துள்ள அரசு ஊழியர்கள் தற்காலிக இடமாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சிலர் உயிரிழந்துள்ளார்கள், சிலர் கட்சி மாறியுள்ளனர், சிலர் அரசியலில் இருந்தே விலகியுள்ளார்கள். அது மாத்திரமின்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் முஜிபுர் ரஹ்மான் எம்பி இதற்கு சிறந்த உதாரணம். அவர் கொழும்பு மாநகர சபையின் மேயர் வேட்பாளராக வேட்புமனு செய்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது மீண்டும் பதவியேற்றுள்ளார். ஆனால் அவரது வேட்புமனு அவ்வாறே உள்ளது. அதாவது அவர் வேட்பாளராகவும் உள்ளார், பாராளுமன்ற உறுப்பினராகவும் உள்ளார். அவ்வாறு இருப்பதற்கு சட்டத்தில் எவ்வித தடையும் இல்லை. ஆனால் அது சம்பிரதாயபூர்வமானது அல்ல. இவ்வாறான சிக்கல்களை கருத்தில் கொண்டே வேட்புமனுவை ரத்து செய்யுமாறு பல தரப்பினரிடமிருந்து நமக்கு கோரிக்கைகள் கிடைத்துள்ளன. எவ்வாறாயினும் தற்போது நீதிமன்றத்தில் 4 வழக்குகள் விசாரணையில் இருப்பதால் வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்றார்.